வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மே மாசம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த வீடியோல வியாழக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற முறைப்படி குபேர எந்திரத்தை நீங்க எழுதி வச்சாலே போதும், பணம் தாறுமாறா சேர ஆரம்பிக்கும். பரம ஏழைக்கும் குபேரனாக கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை செஞ்ச அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே கண்கூடா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். குபேர எந்திரம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிலர் தகடுல உங்க வீட்டுல வாங்கி வச்சு பூஜை வழிபாடுகளை செய்வீங்க. இன்னும் ஒரு சிலர் பேப்பர்ல எழுதி வச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த குபேர எந்திரத்தை நீங்க எழுதி வைக்கும் போது நிச்சயமா பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த எந்திரத்தை நீங்க உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்துதான் செய்யணும். அதனால வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க, சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் வேண்டாம். ஏதாவது ஒரே ஒரு வாரம் மட்டும் வியாழக்கிழமை அன்னைக்கு இப்ப நான் சொல்ற நேரத்துல இந்த குபேர எந்திரத்தை நான் சொல்ற முறைப்படி எழுதி வச்சாலே போதும். இதுவே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த எந்திரத்தை எழுதி வைக்கலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்ய வேணாம். யாரெல்லாம் இந்த எந்திரத்தை எழுதி வைக்கலான்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவுல கடன் பிரச்சனை இருக்கு. இந்த கடன் பிரச்சனையில இருந்து என்னால மீண்டு வரவே முடியல, அதே மாதிரி சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு, என்னைக்குமே இந்த பண கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு, இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையான்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த எந்திரத்தை வரைஞ்சு வைக்கலாம். நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், எனக்கு தேவைக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு, ஆனா பணம் சேமிப்புல தங்க மாட்டேங்குது, நகை வாங்கக்கூடிய யோகமும் எனக்கு ஏற்பட மாட்டேங்குது, எனக்கு தங்க நகை வாங்கணும், பணமும் சேமிச்சு வைக்கணும், இப்படி நினைக்கிறவங்க கூட இந்த எந்திரத்தை எழுதி வைக்கலாம். ஏன்னா எவ்வளவு பணம் வந்தாலும் இன்னைக்கு பற்றாத சூழ்நிலை தான் நமக்கு இருக்கு. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்குல கடன் இருக்குன்னா, கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்குல இன்னைக்கு கடன் இருக்கு. அதனால கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வீட்டுல தன தானியங்கள் பெருகிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அது உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம், அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர காலம்னு சொல்லுவோம். இந்த குபேர நேரத்துல இந்த எந்திரத்தை எழுதி வைக்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அடுத்ததா இன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு குருஹோரை நேரம் இருக்கு. இந்த குருஹோரை நேரத்திலையும் இந்த எந்திரத்தை நீங்க எழுதி வைக்கலாம். ஆக மொத்தம் வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த எந்திரத்தை எழுதி வைங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எந்திரத்தை எழுதுறதுக்கு நமக்கு ஒயிட் கலர் பேப்பர் தேவைப்படும். ஒயிட் கலர் பேப்பர் அப்படி இல்லைன்னா சார்ட் பேப்பரை நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பரா எடுத்துக்கிறீங்கன்னா கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எல்லோ கலர் சார்ட் பேப்பர் இருக்குன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. எல்லோ கலர் சார்ட் பேப்பர் உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த பேப்பர்ல, சார்ட் பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும்.
கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பச்சை நிறம் குபேர பகவானுக்கு உகந்தது. இப்படி கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா மட்டும் சிகப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறையில எப்பையும் போல நீங்க விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க. எப்பையும் போல உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர் கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர், அதாவது ஒயிட் பேப்பர் அப்படி இல்லைன்னா எல்லோ கலர் சார்ட்ல ஃபர்ஸ்ட் குபேரன் மேஜிக் பிகின்ஸ் நவ், இது உங்களுக்கு நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்கறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா குபேர பகவானுக்குரிய ரகசிய எண், அதாவது குபேர பகவானோட ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். 544795 இத பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா குபேர பகவானுக்குரிய எந்திரம், இத நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரியே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேல இந்த எந்திரத்தை வச்சு உங்க வீட்டுல சுவாமிக்கு பக்கத்துல நீங்க வச்சுக்கோங்க. குபேர பகவானோட திருவுருவ படம் உங்க வீட்டுல இருக்குன்னா அந்த திருவுருவ படத்துக்கு பக்கத்துல இந்த எந்திரத்தை வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ படத்துக்கு பக்கத்துல கூட இந்த எந்திரத்தை நீங்க வைக்கலாம். இதுக்கப்புறமா ஓம் லக்ஷ்மி குபேராய நமக இந்த மந்திரத்தை நீங்க 27 முறை சொல்லுங்க. இப்படி 27 முறை சொல்லும் போது 27 உதிரி பூக்களையோ 27 சில்லறை காசுகளையோ உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்துக்கு உதிரி பூக்களால அப்படி இல்லைன்னா சில்லறை காசுகளால நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்றதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு காசு அப்படி இல்லைன்னா உதிரி பூ, இது ரெண்டுல ஏதாவது ஒன்ன உங்க கையில வச்சுக்கிட்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய காசை அந்த எந்திரத்துக்கு முன்னாடி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தட்டுலயோ கிண்ணத்திலயோ அந்த காசையோ அப்படி இல்லைன்னா உதிரி பூவையோ நீங்க போட்டுருங்க. இந்த மாதிரி 27 முறை மந்திரத்தை சொல்லும் போதும் உங்க கையில காசு அப்படி இல்லைன்னா உதிரி பூவை வச்சு அதை இந்த எந்திரத்துக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கிண்ணத்துல நீங்க வச்சிருங்க. இப்படி அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறமா இந்த எந்திரத்துக்கு ஊதுபத்தி காண்பிச்சு கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க வழிபாடை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த எந்திரத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கலாம். அதாவது உங்க பீரோல, லாக்கர்ல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல, கல்லா பெட்டியில, கேஷ் பாக்ஸ்ல, உங்க பர்ஸ்ல, இப்படி எங்க வேணாலும் இந்த எந்திரத்தை நீங்க வச்சுக்கலாம். ஒரே சமயத்துல 2-3 எந்திரங்கள் தயார் பண்ணி 2-3 பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட இந்த எந்திரத்தை நீங்க வச்சுக்கலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலயும் இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த எந்திரத்தை எழுதி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி அங்கேயே நீங்க கல்லா பெட்டியில கேஷ் பாக்ஸ்ல வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இந்த எந்திரத்தை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும். இந்த எந்திரம் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த எந்திரத்தை நீங்க தூக்கி போட்டுருங்க. திரும்பியும் இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த எந்திரத்தை நீங்க ரெடி பண்ணி வைங்க. இந்த எந்திரம் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா அபரிமிதமான பணவரவு ஏற்படும். வீண் விரைய செலவுகளும் நமக்கு இருக்காது. அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.